வணக்கம். ஆல் இன் மன்சூன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சேனலில் காஞ்சிபுரம் நம்ம காமாட்சி அம்மன் கோவிலில் தான் நம்ம போய் தரிசனம் செய்ய போகிறோம். மற்றும் உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு போயிருக்கோங்க. அந்த வீடியோஸ் ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம காஞ்சிபுரம் கோயிலுக்கு போகலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் தாங்க இருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அங்கே இருக்கிற கோபுரம். இப்போ அந்த கோவில் வளாகத்தில் தான் நம்ம இருக்கோம். அதாவது சக்தி வழிபாட்டின் மிக மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த கோவிலாகும். காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அற்புதமான கோவிலாகுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கோ கோவிலில் போய் தரிசனம் செஞ்சுக்கோங்க. பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் நிறைய தடவையே பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் அந்த கோவிலில் தான் நாங்கள் இருக்கோம். அந்த கோவிலுடைய வரலாறு சிறப்பு எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இது முக்தி தருகின்ற 7 நகரங்களின் ஒன்றாக இந்த காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி அம்மன் திகழ்கிறதுங்க. இந்த கோவில் மூலஸ்தலத்தில் பார்த்தோம்னா அம்பாள் காஞ்சி காமாட்சி அம்பாள் சாந்த சுரூபிணியாக பத்மாசனத்தில் வீற்றிருப்பதை நம்ம காண முடியுங்க. அவ்வளவு அற்புதமான காட்சி. எங்களுக்கு ரொம்ப நேரம் தரிசனம் கிடைச்சது. நல்லாவே பார்த்தோம், நிறுத்தி நிதானமாகவே பார்த்தோம். கூட்டம் அவ்வளவா இல்லை, கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப ஹெவியாக கூட்டம் இல்லை. நல்ல அற்புதமான தரிசனம் கிடைச்சதுங்க. அம்பாளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. கோடி கண்கள் வேண்டும் அம்பாளை தரிசனம் செய்வதற்கு. பத்மாசன கோலத்தில் அம்பாள் காட்சி அளிக்கிறாங்க. அம்பாளுக்கு முன்னாடி மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சக்கரர், அதாவது ஆதிசங்கரர் வழங்கிய ஸ்ரீ சக்கரம் இருக்கிறதுங்க. அது சிறப்பம்சமாக திகழ்கிறது இந்த கோவிலில். அது கருவறைக்கு முன்பாக ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரம் இங்கு இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இப்போ நம்ம இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். டவுட்ஸே இல்லாமல் உங்களுக்கு எல்லா தகவலும் உங்களுக்கு புரிய வரும். அதாவது அம்பாளின் 51வது சக்தி பீடங்களில் நாபி, அதாவது தொப்புள் ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. தொப்புள் விழுந்த நாபி ஸ்தலமாக இந்த ஸ்தலம் திகழ்கிறதுங்க. இப்போ அம்பாளின் வடிவம் பார்த்தோம்னா முதல்ல ஸ்தூல வடிவம், அதாவது உருவ வடிவத்தில் காட்சி தருகிறார். அடுத்தது சூட்சும வடிவம் அப்படின்ற வடிவத்தில் அம்பாள் காட்சி தருகிறார். அடுத்தது காரண வடிவம் அப்படின்ற 3 வடிவங்களில் நிலைகளில் அம்பாள் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். அற்புதமான காட்சி ஆகுங்க. அம்பாள் 3 நிலைகளில் வடிவங்களை கொண்டு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இந்த ஸ்தலத்தில் பார்த்தோம்னா ஸ்ரீ சக்கரத்திற்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன. அம்பாள் மூலஸ்தானத்துக்கு எதிராக இந்த ஸ்ரீ சக்கரம் அமைந்திருக்கிறதுங்க. ஒரு சிறப்பம்சமாகும். அதாவது சன்னதி அப்படின்னு பார்த்தோம்னா அம்பாளை சுற்றி உள்ள சன்னதியில் ஆதிசங்கரர் இருக்கிறாரு, மற்றும் பங்காரு அடிகளார் இருக்கிறாரு, சரஸ்வதி தேவி ஆகியோர்கள் கருவறையில் சுற்றி உள்ள சன்னதியாக இருக்கிறதுங்க. இதெல்லாம் விசேஷமான ஒரு சன்னதியாக திகழ்கிறது. திருமண தலம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம வீட்டில் திருமணம் வயதிற்கு இருக்கின்ற ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க அவங்களெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகலாங்க. திருமண ஸ்தலம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்வதி தேவி சிவபெருமானை மணப்பதற்காக, திருமணம் செய்வதற்காக இந்த தலத்தில் தவம் புரிந்தாராம். தவம் புரிந்து சிவபெருமானை மனம் செய்தார் என்று ஸ்தல புராணங்கள் கூறுகிறது. அதனால்
திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த கோவிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் செய்யலாங்க. மற்றும் திருமண தடைகள் எல்லாம் நீங்கும். அற்புதமான அம்பாளுடைய காட்சிங்க, அற்புத தரிசனம்னே சொல்லலாம். அவ்வளவு சிறப்பு மிக்க ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். எல்லாரும் போய் அவசியம் தரிசனம் செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவோம். மற்றும் கோவிலில் போய் அபிராமி அந்தாதி பாடல்களில் பாடலாம், மற்றும் அம்மன் துதிப்பாடல்கள் பாடலாம், மற்றும் உங்களுக்கு தெரிந்த எந்த பாடலாக இருந்தாலும் சரி, ஸ்லோகங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் காமாட்சி அம்மன் ஸ்லோகம் இருக்குல்ல, காமாட்சி அம்மன் விருத்தம், இதெல்லாம் கூட நீங்கள் பாடலாம். கோவிலில் அமர்ந்து நம்ம பாடலாம், நேரம் இருக்கும்போது பாடலாம். அப்படிலாம் வீட்டில் கூட நம்ம பாடல்களை பாடலாம். சிறப்பு வாய்ந்த அற்புதமான ஸ்தலங்க காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில். இந்த காஞ்சிபுரத்தில் அம்பாள் ஜெகன் மாதாவாக பத்மாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். மேலும் சில பேர் வீட்டில் ஸ்ரீ சக்கரம் வச்சு பூஜை செய்வீங்க. ஸ்ரீ சக்கரம் அவ்வளோ விசேஷமானது, அற்புதமானதுங்க. காமாட்சி அம்மன் கோபுரம் பார்த்தோம்னா சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனே அகிலமுமாக இருக்கிறார். இங்கு காமாட்சி அம்மன் 4 கைகளோடு காட்சி அளிக்கிறார். மேல் வலது கையில் கயிறு, இடது கையில் அங்குசம், கீழ் வலது கையில் 5 புஷ்பங்கள், இடது கீழ் கையில் கரும்பு வில்லோடும் காட்சி அளிக்கிறார். மேலும் உற்சவ காமாட்சி அம்மனை பார்த்தோம்னா அம்பாள் நடுவில் மற்றும் வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி சரஸ்வதியும் லக்ஷ்மியும் காட்சி அளிக்கிறார்கள். இந்த அம்பாளை தரிசனம் செய்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். குழந்தை இல்லாதவர்கள் இந்த காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் பார்த்தோம்னா நவராத்திரி பூஜைகள் சிறப்பாக நடக்கும். மற்றும் நவாபரண பூஜை மற்றும் சியாமலா நவராத்திரி பூஜை இதெல்லாம் சிறப்பாக நடக்குங்க. நவராத்திரியின் போது அம்பாளை பார்த்தாலே தரிசனம் செய்தாலே அவ்வளவு நமக்கு மங்களம் உண்டாகும். மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும். நவராத்திரியின் போது வரலாம், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரலாம். எப்போலாம் நமக்கு போக முடியுமோ நேரம் இருக்கும்போதோ அப்போ காஞ்சிபுரம் சென்று நம்ம காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் செய்வது அவ்வளவு நல்லதுங்க. அதாவது ஸ்தல விருட்சம் அப்படின்னா சம்பகா விருட்சம், இப்போது வில்வ மரம் ஸ்தல விருட்சமாக திகழ்கிறது. காமாட்சி அம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடக்குங்க. தேர் நாங்கள் இழுத்துருக்கோம். நாங்கள்லாம் அதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். நிறைய விசேஷ பூஜைகள் அதெல்லாம் நடக்கும், அதில் கலந்துட்டுருக்கோம் நாங்களாம். அப்புறம் விளக்கு ஏற்றுவதால் அவ்வளவு நன்மை கிடைக்குங்க. கோவிலில் அம்பாளை எப்பொழுதுமே தினமுமே பார்க்கணும் அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். பார்க்க நமக்கு கண் கோடி வேண்டும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. பேர் வீட்டில் காமாட்சி அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் காமாட்சி விருத்தம் படிப்பார்கள். அப்படியும் பண்ணலாம். வீட்டில் நெய் தீபம் வெள்ளிக்கிழமை தோறும் ஏற்றி காஞ்சி காமாட்சி அம்மனை நினைத்து காமாட்சி அம்மன் விருத்தம் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குங்க. அம்பாளுடைய காமாட்சி அம்மன் விருத்தம் அவ்வளவு சக்தி வாய்ந்த பாடல். அந்த பாடலை நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் படித்து அம்பாளுக்கு பால் பழம் ஏதாவது நெய்வேத்தியம் செய்யலாம். மற்றும் கல்கண்டு வெல்லம் ஏதாவது வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம். பாயசம், சர்க்கரை பொங்கல் ஏதாவது வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வைத்து நெய்வேத்தியமாக செய்யலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பாள் காமாட்சி அம்மன்க. வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் காமாட்சி அம்மன் விருத்தம் படிப்பது மிகவும் சிறப்பு. அப்புறம் வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கு பூஜை செய்வார்கள். சில பேர் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிப்பார்கள். அப்படியே நம்ம செய்து வழிபடலாம். வீடு மங்களகரமாக இருக்கும். அஷ்ட ஐஸ்வர்யம் வீட்டிற்கு கிடைக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம இந்த மாதிரி பூஜைகள் செய்யலாம். ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப்பில் நிறைய
பூஜைகள் எப்படி செய்வது, வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்வது, அம்பாள் பூஜை எப்படி செய்வது, விளக்கு பூஜை எப்படி செய்வதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் பார்த்து பலனடைவீர்கள். இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான சாந்த சுரூபியான காஞ்சி காமாட்சி அம்மனை நம்ம நாள்தோறும் தரிசனம் செஞ்சு நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு இன்பம் பெறுவதற்காக நம்ம அம்பாளை தரிசனம் செய்ய வேண்டும். மற்றும் அம்பாளின் கடைக்கண் பார்வை நம் மீது பட்டாலே போதும், நம்முடைய இன்னல்கள் பனி போல் நீங்கிவிடும். நம்ம அம்பாள் முன்னாடி போய் நேரடியாக போய் நின்னாலே போதும், அம்பாளுடைய அருள் பார்வை, அருள் கடாட்சம் நம்ம மீது விழும்போது என்ன ஆகும், நம்மளுடைய கெட்டது தீய சக்திகள் எல்லாம் நீங்கிவிடும். நமக்கு இருக்கின்ற குறைகள் துன்பங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிவிடும். அதனால நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் மிளிரும் மற்றும் நம்முடைய வாழ்க்கை மேலோங்கும், வளம் பெறும். அதனால நம்ம எப்போவுமே கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து கொண்டே இருக்க வேண்டுமுங்க. டெய்லி போக முடியல அப்படின்னா வீக்கெண்டில் ஒரு சாட்டர்டே சண்டே நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போகலாம். குடும்பத்தாரோட கோவிலுக்கு சென்று நம்ம தரிசனம் செய்ய வேண்டும். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.